அனைவருக்கும் வணக்கம். ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தமிழ் மொழி மூல விரிவுரை தொடர் லெசன் 18 சப்ஜெக்ட் பிளஸ் will have to plus verb future tense. வழிகாட்டுதல் மற்றும் தொகுத்தவர் திரு ஜானக கமல்குட அவர்கள். இப்பாடத்தை உங்களுக்காக வழங்கும் நான் பொன்னையா சுகந்தி. இப்போ நாங்கள் நேச்சர் ஆஃப் த சென்டென்ஸில் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தோட ஃபார்மேஷன் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் முதலாவது எழுவாய் வளமை போலவே ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மைக்காக நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் ஐவி, முன்னிலைக்கான வார்த்தைகள் யூ, படர்கைக்கான வார்த்தைகள் ஹீ, ஷி, இட், தே. இப்போ இதில் அடுத்தது முக்கியமான விஷயமாக வர்றது வேர்ப். வேர்ப்னா என்ன? ஏதாவது ஒரு செயலை குறிக்கிறது. அது என்ன வகையான செயலா? ஒரு அசைவை ஒரு அசைவுனாலுமே அது ஒரு வினைச்சொல் தான். அப்போ வேர்ப் இஸ் எனி டைப் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை 4 விதமாக பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்போ இதில் முதலாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பார்ப்போம் இந்த தமிழில் உள்ள வாக்கியங்களை. முதல், நான் படுக்கையறைக்கு செல்வதற்கு முன் எனது வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பத்தை உரிய தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். நாளை காலை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவள் வார இறுதிக்குள் தன் திட்டத்தை முடிக்க வேண்டும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன் அதை மதிப்பாய்வு செய்ய வேண்டும். அவர்கள் அடுத்த வார விளக்க காட்சிக்கு தயாராக வேண்டும். இப்ப இதுல உள்ள அவ்வளவு வாக்கியங்களுக்குமே உங்களுக்கு புரியும். எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்த, நாளைக்கோ ஒரு 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 எதிர்காலத்தை குறித்து நிக்கிற வாக்கியங்களா தான் இருக்கு. இப்ப இந்த வாக்கியத்தை நாங்க எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் இங்கிலீஷ்லன்னு பார்ப்போம். இதுல மெயினா இதை திருப்பி நாங்க 2 குழுக்களா பிரிக்கிறோம். ஐஎன்வி ஒரு குழுவா வருது, யூ, தே, ஹி, ஷி, இட் இன்னொரு குழுவா வருது. அப்ப இந்த ஐக்கும் பிக்கும் மட்டும் வில் அண்ட் ஷெல்ன்றத பாவிக்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸுக்கான ஒரு வார்த்தை தான் வில் அண்ட் ஷெல். அப்ப அது இങ്ങനെ உள்வாங்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பின்னால வில் அண்ட் ஷெல்லோட ஹேவ் டு பிளஸ் வேர்ப். அப்ப அதுல சேஞ்சஸ் இல்லை. அப்ப யூ, தே, ஹி, ஷி, இட்லயும் வில்லுக்கு பிறகு have to பிளஸ் வேர்ப். இப்ப அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. உங்களுக்கு நான் முதல் பாடங்களையும் சொன்ன மாதிரி have to டூன்ற வார்த்தை வர்றதுனால நாங்க வினை சொல்லிட எந்த ஒரு ஃபார்மேஷன், அதாவது ஒரு எதிர்காலத்தையோ பிறந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ குறித்து அந்த வேர்ட் நிக்காது, வேர்ப் நிக்காது அப்படின்னு பார்த்தா. இப்ப இதுல ஐ வில் ஹாவ் டு, அப்ப அந்த வில்லுங்கிற வார்த்தை தான் இங்க எதிர்காலத்தை குறித்து நிக்க போகுது. அப்ப பார்த்தா ஐ வில் ஹாவ் டு கெட் அப் ஏர்லி, ஷி வில் ஹாவ் டு கெட் அப் ஏர்லி. ஃபுல் ஃபார்மேஷனை பார்த்தோம்னா இதே 2 குழுவா பிரியுது. ஐஎன்விக்கு வில் அண்ட் ஷெல், ஹாவ் டு பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், place plus time. அதே மாதிரி he, she, it, you, they, he, she, itக்கு நாங்க பாவிக்க போறது will, have to, verb, object, place and time. இப்ப இதுல முக்கியமா வருது structure of the positive sentences. அதாவது இதுல formation என்ன மாதிரி வருதுன்னு சொன்னா I will have to finish my homework before bedtime. You will have to submit your application by the deadline. He will have to attend the meeting tomorrow morning. She will have to complete her project before end of the week. We shall have to review the contract before signing it. They will have to prepare for the presentation next week. It will have to adapt to the new environment to thrive. Right? இப்போ இது எதிர்காலத்துல நடக்க போற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா I will have to finish, நான் இதை முடிக்க வேண்டும். You will have to submit, நீங்கள் இதை சமர்ப்பிக்க வேண்டும். He will have to attend, இதுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். She will have to complete,
அவள் இதை முடிக்க வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். we shall have to review. இப்போ விக்கு பாத்தீங்கன்னா இங்க ஷல்லுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ we shall have to review, இதை நாங்க திருப்பி செக் பண்ணணும். they will have to prepare, அவர்கள் அதை தயாரிக்கணும். it will have to adapt, அது அடாப்ட் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட், இது வந்து பாசிட்டிவ் ஃபார்மேஷன். நெகட்டிவ்க்கு போனோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எப்பவுமே நெகட்டிவ்க்கு நாங்க உட்படுத்துற ஒரு வார்த்தை தான் நாட். அப்ப நாட்னா ஐ வில் நாட், I shall not, or we will not, we shall not. அதே மாதிரி you will not, they will not, he will not, she will not, it will not. Right? have to verb-ங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்ப அதுல ஃபார்மேஷனை பார்த்தா I will have to get up early, she will not have to get up early. I will not have to get up early, she will not have to get up early. இப்ப இதுல நெகட்டிவ் ஃபார்மேஷன்ல ஃபுல் ஃபார்மேஷனை பார்ப்போம். I will not have to finish my homework, you will not have to submit, he will not have to attend the meeting, she will not have to complete, we shall not have to review, they will not have to prepare, it will not have to adapt. Right? இதுல உங்களுக்கு நல்லா விளங்குதா இருக்கும். வேர்போட எந்த ஃபார்மேஷனும் இல்லை, சிம்பிள் ஃபார்மேஷன்லேயே தான் வேர்ப் இருக்கு. அப்ப எதிர்காலத்தை குறிச்சு நிக்கிற வார்த்தை என்ன? வில். அப்ப நெகட்டிவா குறிச்சு நிக்கிற வார்த்தை என்ன? நாட். அப்ப எதிர்கால எதிர்மறை வாக்கியமா இது மாறுது. ரைட், அடுத்தது பார்ப்போம் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப வில்லையும் ஷல்லையும் அதை முன்னால மாத்த போறோம். ரைட், அப்படின்னா will I have to get up early, will she have to get up early. ரைட், இப்ப இது ரெண்டு குழுவா இருக்குது. இன்னும் will and shallக்கு I and V மட்டும்தான் வரும், வில்லுக்கு மத்த எல்லாமே வரும். இப்ப ஃபுல் ஃபார்மேஷனை பார்ப்போம். Will I have to finish my homework before bedtime? Will you have to submit? Will he have to attend? Will she have to complete? Shall we have to review? Will they have to prepare? Will it have to adapt? அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த have toங்கிறது அப்படியே இருக்கு, டூன்னு வரனால verb formation அதே மாதிரி இருக்கு. அப்ப இது எதிர்காலத்துக்கான ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வில் ஷல்லுங்கிற வார்த்தையை வச்சுதான் நாங்க அதை முடிவு பண்றோம். அடுத்ததுக்கு வர இது வந்து எப்பவுமே நாங்க யூஸ் பண்ற கொஸ்டின் வேர்ட்ஸ். இப்ப நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்ப நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ன்னு சொன்னா பாசிட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு நாங்க வில் நாட் போட்டோம், அப்ப நெகட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு won't. அதே மாதிரி பாசிட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு shall not, shall இங்க வந்து shan't, shall notன்னு தான் வரணும், அதை shantன்னு சொல்றோம். அதே மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல won't. ரைட், won't வந்து எல்லாத்துக்குமே will not will வர மாதிரி won'ட்டும் எல்லாத்துக்குமே வரும். பட் ஐக்கும் பிக்கும் மட்டும்தான் நாங்க ஷல்லுங்கிற வார்த்தையை பாவிப்போம். have to plus verbுங்கிற ஃபார்மேஷன் எங்கேயுமே மாறல. won't I have to get up early, won't she have to get up early. இப்ப full formation பார்த்தோம்னு சொன்னா won't I have to finish my homework, won't you have to submit your application, won't he have to attend the meeting, won't she have to complete her project, shan't we have to review, shan't illa, will they have to prepare, shan't it have to adapt. டைப்பிங் எரர் ஒன்று இருக்கு, இது வந்து won'tன்னு வரணும். ரைட், won't they have to prepareன்னு வரணும். ரைட், இப்ப இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுலயுமே எந்த விதமான மாறுதல்களும் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. அப்ப இந்த மாதிரியான ஃபியூச்சர் சென்டென்சஸ் வந்து ஈஸி. எல்லா ஃபார்மேஷன்ல பாத்தீங்கன்னாலும் இப்ப நாங்க மூணு கட்டமா படிச்சுட்டு வரோம் ஒவ்வொரு ஃபார்மேஷனையும். இந்த ஃபார்மேஷன்ல உங்களுக்கு விளங்குனது என்ன எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ் தான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். எல்லா விதமான எழுவாய்க்கும் ஒரே விதமான வினை சொற்கள் என்னென்ன
இணைக்கிறோமோ எல்லாமே ஒரே விதமா தான் வரும், மாறி மாறி வராது. அதை நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். இப்ப நீங்க இதை வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். அதாவது நாங்க ஸ்டார்ட்ல இருந்து படிச்ச ஒவ்வொரு லெசன், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்ச ஒவ்வொரு லெசனையும் எடுத்தீங்கன்னா ஒரே ஃபார்மேஷன்ல வர 3 லெசனை ஒன்னா போட்டிருக்கோம். அப்ப இந்த 3 நீங்க எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்லயும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு விளங்கும். அப்ப அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிக்க ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க எல்லாமே ஒரே மாதிரி ஃபார்மேஷன் வந்து 4 ஃபார்மேஷன் தான் படிக்கிறீங்க. 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அங்கால பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின். அப்ப எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வருது. அதுக்கு பிறகு நாங்க பாக்குறோம் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், அந்த ஃபார்மேஷன்லையும் பாக்குறோம். அப்ப அதுகளை நீங்க சரியா கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி உங்களோட சென்டென்சஸை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா வந்துடும். அப்ப நாங்க இத எப்பவுமே பாக்குற மாதிரி சமரியா பார்த்தோம்னு சொன்னா, I will have to finish my homework before bedtime. I will not have to finish my homework before bedtime. Will I have to finish my homework before bedtime? Won't I have to finish my homework before bedtime? We shall have to review the contract before signing it. We shall not have to review the contract before signing it. Shall we have to review the contract before signing it? Shan't we have to review the contract before signing it? He will have to attend the meeting tomorrow morning. He will not have to attend the meeting tomorrow morning. Will he have to attend the meeting tomorrow morning? Won't he have to attend the meeting tomorrow morning? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷனோட படிச்சீங்கன்னு சொன்னா எல்லாமே இங்கிலீஷ் பேசும்போது ரொம்பவே ஈஸியா வரும். ரைட்? ஸோ நான் வளமையா சொல்ற மாதிரியே பாடத்தை நல்லா பார்த்துட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களை இன்னொரு பாடத்துல நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.